அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக சந்திரனை மற்ற கிரகங்கள் பார்வை பெற்றது அப்படின்னா, அந்த சந்திரனுடைய பார்வை பெற்ற பிறக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றது வராகமிகிரருடைய புத்தகத்தை மையமாக வச்சும் மற்ற சில புத்தகங்களையும் ஆராய்ச்சி செய்து சில பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சந்திரன் இப்போ மேஷத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை சூரியன் பார்த்தார்னா அதுக்கு என்ன பலன் அப்படின்றத நம்ம சிம்பிளாக பார்ப்போம். அதாவது சந்திரன் மேஷத்தில் இருக்கும்போது சூரியன் பார்த்தார் அப்படின்னா அவங்க வறுமையில் இருப்பாங்க அப்படின்றது அர்த்தம். அதாவது தனம் இருக்காது. அப்படின்னா சமசப்தமத்தில் சூரியன் இருப்பார்னு அர்த்தம். இதே சந்திரனை செவ்வாய் பார்த்தா என்ன அப்படின்னா அவர்கள் என்னென்னா அரசனுக்கு சமமானவர்களாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா சந்திரனை செவ்வாய் பார்க்கும்போது அந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தைரியம் ஏற்படும். அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா தைரியத்தினால 3ஆம் பாவமும் வலுப்பெற்றுது அப்படின்னா இவங்க பார்த்திங்கன்னா இராணுவம் அடுத்தது ஒரு அதிகாரமிக்க ஒரு தொழிலில் இருப்பாங்க. அதிகாரம் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதே மேஷராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை புதன் பார்த்தால் நல்லா படிப்பாங்க. படிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதாவது மதி என்றக்கூடிய சூரியனை ஏகலைவனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் கல்வி வசீகரம், அதாவது சந்திரனை காட்டிலும் பார்த்திங்கன்னா தனித்த வசீகரம் கொண்டவர் புதன். அந்த புதன் பார்த்தார் அப்படின்னா கல்வியில் சிறந்தவராக அவங்க இருப்பாங்க. அடுத்தது சந்திரனை குரு பார்த்தால் அரசர்களுக்கு ஒப்பான ஒரு வாழ்வை வாழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தனக்காரகனான குரு சந்திரனை பார்க்கும்போது தனத்தில் அவங்களுக்கு பெரும் லாபங்கள் ஏற்படும். அடுத்தது சுக்கிரன் பார்த்தால் அவர்கள் நற்குணங்களை பெற்ற நபர்களுடன் தொடர்பு அதிகமாக ஏற்படும். அடுத்தது சனி பார்த்தார் அப்படின்னா வஞ்சகம் செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு திருட்டுத்தனம், அதாவது சகுனியில் நம்ம என்ன சொல்லுவோம் சூழ்ச்சி புரியக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அந்த தாட்டு உள்ளே அதிகமாக இருக்கும். சில கிரகங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் பண்ணும்போது எது மேல் நோக்கி இருக்குமோ அதோடைய அந்த தன்மையை மேலோக்கும். இது என்னென்னா ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் இந்த விஷயத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இது பல விதத்தில் கை கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம பல விஷயங்களை தொடர்ந்து பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த டாப்பிக்கில் அடுத்த ராசிக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.